தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா ரிவிஷன் ஆஃப் ஆப்ஷன், அதாவது ரூல் 10 கீழாக ரிவிஷன் ஆஃப் ஆப்ஷன் என்பதை மாதவராவ் வழக்கிலே ஏற்கனவே வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆணையினுடன் தொடர்புபடுத்தி அதை அனைவருக்கும் பொருந்துமாறு உத்தரவிட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு நிதி அமைச்சகம் இன்று ஒரு பேரிடியான ஒரு விளக்கத்தினை கொடுத்திருக்கிறது. இந்த மாதவராவ் வழக்கு என்பது ஐதராபாத்தினுடைய நிர்வாக தீர்ப்பாயம் என்பது 7வது ஊதிய குழுவிற்கு ஆப்ஷன் தரக்கூடியதை சப்சிக்வெண்ட் இன்கிரிமெண்ட் என்று இருப்பதால் அதற்கு விளக்கம் கொடுத்து அதற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய காலத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆணையினை வெளியிட்டது. அதற்கு பின்னால் வந்த காலம் என்று வரக்கூடிய நேரத்திலே தான் பலருக்கு அதற்கான பயன்கள் கிடைக்கும். ஒரு அஞ்சலக எழுத்தர் MACP2 பெறுவதாக இருந்தால், அதாவது 7வது ஊதிய குழுவிற்கு பின்னால் அவர் MACP2 பெறுவதாக இருந்தால் 2800 பேயில் இருந்து 4200 கிரேட் பேக்கு அவர் முதலிலே அதற்கு MACP உயர்வினை பெற்று அதற்கு பின்னால் ஊதிய குழுவிலே அவர் நிர்ணயம் செய்யப்படுவாரேயானால் அவருக்கு ஒரு கணிசமான தொகை என்பது ஊதியத்திலே உயரும். அதை விடுத்து அவர் புதிய ஊதிய குழுவின்படி அவர் அந்த MACPயை பெறுவாரேயானால் அவருக்கு கிடைக்கக்கூடிய உயர்வு என்பது வெறும் 3% இருக்கும். ஆகவே தான் இந்த கோரிக்கை என்பது மிக வலுவாக எழுப்பப்பட்டு அது நீதிமன்றத்திலே சென்று நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி 31/1/2023 அன்று அஞ்சல் இலாக்கா அதற்கான ஆணையை வெளியிட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அஞ்சல் கணக்கு பிரிவு அதன் மீது ஆட்சேபம் தெரிவித்தது. இந்த ஆணைகளை நடைமுறைப்படுத்திட முடியாது என்று கூறியது மட்டுமல்லாமல் இந்த ஆணையானது ரூல் 5க்கு எப்படி அப்ளை செய்ய முடியும் என்கின்ற ஒரு கிளாரிபிகேஷனையும் அஞ்சல் இலாக்காவிற்கு அனுப்பியது. அதாவது CCS RP ரூலிலே ஆப்ஷன் ப்ரொமோஷன் அப்கிரேடேஷன் என்பது 25/7/2016 வரை உள்ள நாட்கள், அதாவது அந்த அரசாணை வெளியிட்ட நாள் வரை தான் அது பொருந்துமே தவிர அதற்கு பின்னால் அந்த ரூல் 5ஐ பொருத்திட முடியாது என்று அந்த ஆட்சேபனையை எழுப்பியது. அஞ்சல் இலாக்காவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸிடம் இதற்கான விளக்க ஆணையை கேட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் 16/4/2024 அன்று இதற்கான விளக்க ஆணையினை கொடுத்திருக்கிறது. அந்த விளக்க ஆணையிலே 25/7/2016க்கு பின்னால் ஆப்ஷன் என்பது வழங்கப்பட்டால் அது விதி 5 அதனுடன் பொருந்தாத ஒன்றாக அமையும். ஆகவே வழங்கிடக்கூடாது என்றும் அதன் அடிப்படையிலே அஞ்சல் இலாக்கா ஏற்கனவே 31/1/2023 அன்று வழங்கிய அந்த உத்தரவினை திரும்ப பெற்றதுடன் ஊதிய பிடித்தம் செய்வதற்கான அந்த நிலையையும் இன்று ஏற்படுத்தி இருக்கிறது. இது விவரமாக ஃபைல் நோட்டிங்கிலே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நிதி அமைச்சகத்தினுடைய ஃபைல் நோட்டிங்கை RTI மூலம் பெறப்பட்டது. இந்த RTI மூலம் பெறப்பட்ட அந்த ஃபைல் நோட்டிங்கை பார்க்கின்ற பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த முடிவு என்பது மாதவராவ் வழக்கிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு முரணானதாக நமக்கு படுகிறது. ஏனென்றால் மாதவராவனுடைய வழக்கு தீர்ப்பிலே இந்த சப்சிக்வெண்ட் வேர்டு என்று இருப்பது, அதாவது ரூல் 5லே இருக்கக்கூடிய அந்த சப்சிக்வெண்ட் வேர்டு என்பதற்கு ஒரு சரியான விளக்கம் கொடுத்து இதை முடிவு செய்ய வேண்டும் என்றுதான் அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. அதற்கு மாறாக தன்னுடைய 26/5/2024 கடிதத்திலோ அல்லது ஃபைல் நோட்டிங்கிலோ அந்த ரூல் 5லே இருக்கக்கூடிய அந்த சப்சிக்வெண்ட் இன்கிரிமெண்ட் என்பதற்கு விளக்கம் எதுவும் தராமல் இந்த முடிவானது ரூல் 5க்கு எதிராக இருக்கும் என்று சொல்லித்தான் முடித்திருக்கிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த 4வது ஊதிய குழு, 5வது ஊதிய குழு, 6வது ஊதிய குழுக்களிலே இது போன்ற ஒரு ஆப்ஷன் தருவதாக இருந்தால் சப்சிக்வெண்ட் இன்கிரிமெண்ட்ஸ் என்று இருந்தது. ஆனால் இந்த முறை சப்சிக்வெண்ட் இன்கிரிமெண்ட் என்று இருக்கிறது. அந்த சப்சிக்வெண்ட் இன்கிரிமெண்ட்ஸ் என்பது ஒருவேளை தவறுதலாக சப்சிக்வெண்ட் இன்கிரிமெண்டாகவும் இருக்கலாம். ஆகவே அதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பினுடைய சாரமாகும். மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே 5வது ஊதிய குழு 6வது ஊதிய குழுவிலே இருக்கக்கூடிய சலுகை 7வது ஊதிய குழுவிலே மறுக்கக்கூடாது என்பதுதான் நீதிமன்ற தீர்ப்பினுடைய சாரம்.
அதற்கு விளக்கம் தருவதற்கு பதிலாக இந்த முடிவானது விதி 5ற்கு முரணாக இருக்கும் என்கின்ற ஒரே ஒரு வரியுடன் இந்த பிரச்சனையானது இன்று தீர்க்க வைக்கப்பட்டு இருக்கிறது. இது சரியல்ல. என்னுடைய கருத்துப்படி ரூல் 5 என்பதற்கு விளக்கம் தர வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய ஆணை. விதி 5ற்கு இவர்கள் விளக்கம் தரவில்லை. ஆனால் அஞ்சல் இலாக்கா வெளியிட்ட ஆணை ரூல் 5ஐ பொருந்தாது என்றுதான் சொல்லி இருக்கின்றார்களே தவிர சப்சிக்வெண்ட் இன்கிரிமெண்ட்ஸ் என்பதற்கான எந்த விதமான விளக்கங்களும் தரவில்லை. இது நிச்சயமாக சேலஞ்ச் செய்யப்படக்கூடிய ஒரு உத்தரவாகும். பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுகினால் நிச்சயமாக அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. என்ன நண்பர்களே, நிச்சயமாக ஏதேனும் என்னுடைய உதவிகள் தேவைப்பட்டால் அதை செய்வதற்கு காத்திருக்கிறேன் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.